என்னாலும் என்னோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. என்னோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. எங்கள் வாழ்வை வளர்த்திடுவே, உந்தன் அன்பை கூறிடுவே. என்னாலும் என்னோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. என்னோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. கருணை தெய்வமே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. கருணை தெய்வமே ஆராதனை, தெய்வமே ஆராதனை, கருணை தெய்வமே ஆராதனை. அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மிகு நற்கருணைக்கு எல்லா புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அனைவரும் அமர்வோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த ஆண்டின் இறுதி மணித்துளிகளிலே நாம் கடவுளின் பிரசன்னத்தில் அமர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம் பங்கிற்கும் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி சொல்லக்கூடியிருக்கிறோம்.
தொடர்ந்து புத்தாண்டை வரவேற்கவும் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த ஆண்டிலே கடவுள் நமக்கு செய்த அளப்பெரிய நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவருடைய கருணையும் இரக்கமும் பாதுகாப்பும் நம் கூட வந்திருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, எந்தையே இறைவா திருவடி சரணம், இயேசுவே இறைவா திருவடி சரணம், ஆவியே இறைவா திருவடி சரணம், மூவரு இறைவா திருவடி சரணம் என்று சொல்லி நாம் பாடி நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். நான் பாட திரும்ப பாடுங்கள். எந்த இறைவா திருவடி சரணம், இறைவா திருவடி சரணம், 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 இயேசுவே ஆண்டவா 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 திருவடி சரணம், தூய நல்லாவியே திருவடி சரணம், தூயனல்லாவியே 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 திருவடி சரணம், ஒரு இறைவா திருவடி சரணம், ஒரு இறைவா திருவடி சரணம், மூவரு இறைவா திருவடி சரணம், இறைவா திருவடி சரணம், மூவரு இறைவா திருவடி சரணம், மூவரு இறைவா திருவடி சரணம், இறைவா திருவடி சரணம், மூவரு இறைவா திருவடி சரணம், இறைவா திருவடி சரணம், மூவரு இறைவா
ஆண்டவர் நம் மீது காட்டிய அன்புக்கு எதிராக, இந்த ஆண்டவர் நமக்கு சொன்ன கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் எதிராக, இந்த ஆண்டவர் நமக்கு படிப்பித்த பிறர் அன்புக்கு எதிராக செய்த குற்றங்குறைகளை எல்லாம் இன்றை பார்ப்போம். கடவுள் எப்போதுமே நமக்காக காத்திருந்திருக்கிறார். கடவுள் எப்போதுமே நம்மை வரவேற்க இந்த ஆலயத்திலே நற்கருணை வடிவிலே பிரசன்னமாகி, என் மகனே மகளே என்னை தேடி வரமாட்டாயா என்றெல்லாம் காத்திருந்திருக்கிறார். அவரை அசட்டை செய்த நேரங்கள் எத்தனையோ, கடன் திருநாட்களை மீறிய நாட்கள் எத்தனையோ, ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்க மறந்த நேரங்கள் எத்தனையோ, அந்த ஆண்டவரின் அன்பை புறக்கணித்து சுயநலத்தோடும் தான் என்ற அகந்தையோடும் இருமாப்போடும் வாழ்ந்த நேரங்கள் எத்தனையோ. இந்த ஆண்டவர் நமக்கு நல்லதொரு குடும்பத்தை, உறவுகளை, நட்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த நட்புகளையும் உறவுகளையும் நம்மோடு வாழுகின்ற குடும்பத்தாரையும் நேசிக்க மறந்த நேரங்கள் எத்தனையோ. அவர்களுக்கு எதிராக நாம் தவறு செய்து அவர்களை நோகடித்த நேரங்கள் எத்தனையோ, மன வருத்தமுறை செய்த நேரங்கள் எத்தனையோ. நம்முடைய பேராசையால், சுயநலத்தால் பிறருக்கு இழப்புகளை ஏற்படுத்திய நேரங்கள் எத்தனையோ. அத்தனைக்கும் இந்த நேரத்திலே மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எப்போதுமே நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு இந்த நேரத்திலும் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார். காணாமற் போன ஒரு ஆட்டை தேடி அலைந்த ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். நாமும் நம்முடைய பாவங்களால் இந்த ஆண்டவரின் அன்பை புறக்கணித்து வாழ்ந்து திரிந்த நேரத்தில் நமக்காக காத்திருக்கின்ற கடவுளாகவே இவர் இருந்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் தயவையும் கேட்டு இந்த நேரத்திலே கருணை இறைவா சரணம், கடைக்கண் பாராய் சரணம் என்று நாம் பாடி மன்னிப்பை வேண்டுவோம். சரணம், கடைக்கண் பாராய் சரணம், மீண்டும் பாடுவோம். கருணை இறைவா சரணம், கடைக்கண் பாராய் சரணம். நட்பினை விடுத்தோம், நலம் தன்னை மறந்தோம், நட்பினை விடுத்தோம், நலம் தன்னை மறந்தோம், ஆசைகள் வளர்த்தோம், அன்பினை விடுத்தோம், ஆசைகள்
இழந்தோம். கருணை இறைவா சரணம். கடைக்கண் பாராய் சரணம். உம்மை மறந்தோம், உறவுகள் இழந்தோம். கருணை இறைவா சரணம். கடைக்கண் பாராய் சரணம். பொறுப்புகள் மறந்தோம், போலியாய் வாழ்ந்தோம். கருணை இறைவா சரணம். கடைக்கண் பாராய் சரணம். பொறுப்புகள் மறந்தோம், போலியாய் வாழ்ந்தோம். கருணை இறைவா சரணம். கடைக்கண் பாராய் சரணம். நின்னருள் தொலைத்தோம், நிம்மதி இழந்தோம். கருணை இறைவா சரணம். கடைக்கண் பாராய் சரணம். நின்னருள் தொலைத்தோம், நிம்மதி இழந்தோம். கருணை இறைவா சரணம். கடைக்கண் பாராய் சரணம். கடைக்கண் பாராய் சரணம். கடைக்கண் பாராய் சரணம். பாதுகாப்பு தந்து வாக்களித்த நாட்டிற்கு அழைத்து சென்று வாழ வைத்தார். நன்றி பெருக்கோடு இஸ்ராயேல் மக்கள் சங்கீத பாடலை நாம் வாசிக்க கேட்போம். திருப்பாடலிலிருந்து வாசகம். பாடலின் 103. கடவுளின் அன்பு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமையென புதிதாய் பொலிவு பெறும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நேரம் இந்த நேரம். இந்த ஆண்டவரின் அன்பு ஆண்டு முழுவதும் நமக்காக காத்திருந்தது. இந்த ஆண்டவரின் அரவணைப்பும் ஆசீரும் ஜெபமாலை அன்னை வழியாக நமக்கு எந்நாளும் கிடைத்து கொண்டிருந்தது. இன்று நாம் நலமோடும் வளமோடும் குடும்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் இந்த ஆண்டவர் தான் காரணம். நல்லதொரு குடும்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். நல்லதொரு உறவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் வேலை செய்வதற்கு வேண்டிய தெம்பையும் சக்தியையும் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். நமது இக்கட்டான, சிக்கலான, கஷ்டமான, வேதனையான நேரங்களிலெல்லாம் நம்மோடு இருந்து நம்மை அரவணைத்திருக்கிறார். நோய் நொடிகளிலும் பிணிகளிலும் நாம் கஷ்டப்பட்ட போதும் சுகம் தந்து நம்மை தேற்றி இருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு நாம் எந்நாளும் நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த ஆண்டின் இறுதி நேரத்திலே அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நம் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து
அவருக்கு நன்றி சொல்வோம். எத்தனையோ நன்மைகளை செய்த இந்த கடவுளுக்கு நன்றி உணர்வோடு இந்த பாடலை பாடி நம்மையே சமர்ப்பிப்போம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளி விழாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமே
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சரியாக ஒரு நிமிடம் இருக்கிறது புத்தாண்டு பிறப்பதற்கு. விளக்குகள் அணைக்கப்படும். அனைவரும் உழந்தால் படியிடுவோம். தீவிய நற்கருணை ஆண்டவரை விட்டு பார்த்து புது வருடத்தை அவரது கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டு ஆசீர் பெறுவோம். ஆண்டு நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே பிறந்திருக்கிறது. அன்னை மரியாள் ஜெபமாலை எண்ணெயின் ஆசீர்வாதத்தை இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் பிறந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டிலே உலகத்தையே ஆட்டி படைத்த கொரோனா நோய் மக்களையெல்லாம் உடல்கள் செய்து வாழ்க்கையை வெறுமையாக்கி கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் பயத்திற்கும் உள்ளாக்கி சுதந்திரம் இல்லாமல் வாழச் செய்து நம்மையெல்லாம் ஆட்டி படைத்தது.
இன்னும் அது தொடர்ந்து கொண்டிருந்தாலும் இந்த புது ஆண்டில் ஆண்டவர் தருகின்ற வல்லமையோடு, நம்பிக்கையோடு, அருளோடு நாம் நலமோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் இந்த ஆண்டவரின் ஆசிரியருக்காக இந்த புது ஆண்டிலே தயவுக்காக நாம் ஜெபிப்போம். நம் ஒவ்வொரு குடும்பமும் இந்த ஆண்டவருக்கு சொந்தமான குடும்பம். நாம் பங்குகின்ற இந்த குடும்பம் ஆண்டவர் வாழுகின்ற குடும்பம். இந்த குடும்பத்தில் அவர் இருக்கிற போது நமக்கு கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை. கண்டிப்பாக கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கும். அவைகளையெல்லாம் கடந்து போக செய்து நம்மை வாழ்விக்கக்கூடிய வல்லமை இந்த ஆண்டவருக்கு உண்டு. அதனால்தான் அவருடைய அருளையும் ஆசிரியையும் கேட்டு இந்த இரவு நேரத்திலே இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இந்த சின்னப்பர் ஆண்டவர் குடும்பங்களுக்கு தருகின்ற ஆசிரியை எடுத்து சொல்லுகிறார். அவர் தருகின்ற அந்த வார்த்தைகளை இப்போது நாம் வாசிக்க கேட்போம். எபேசியருக்கு அதிகாரம் 3 இறை வசனங்கள் 14 21 முடிவு. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற ஆட்சியை கேட்க உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பில் உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. நம்மும் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கு திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாற்றி வைத்தார்கள். ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித சின்னப்பர் சொல்வது போல இங்கே இருக்கின்ற ஆண்டவர் நாம் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், ஆற்றல் மிக்கவர் என்ற நம்பிக்கையில் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். நமக்கென்று எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் ஒருவரை சார்ந்து வாழுகின்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆண்டவருடைய தயவு இல்லையேல் நம்முடைய வாழ்க்கை வெறுமையாகிவிடும். எனவே அவரை நம்பி அவருடைய தயவுக்காக, அவருடைய கருணைக்காக இப்போது நாம் மன்றாட்டுக்களை சத்தமாக சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. 2020ஆம் ஆண்டின் முடிவில் இருக்கும் நாம் அனைவரையும் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு உடனிருந்து நிறைவாக ஆசீர்வதித்ததற்காக இறைவா உமக்கு நன்றி நவில்கின்றோம். இந்த ஆண்டிலே எங்கள் பணியிலும் பயணத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் ஏமாற்றத்திலும் கவலையிலும் ஏக்கத்திலும் கடன் பிரச்சனையிலும் குடும்பங்களில் சண்டை சச்சரவு நேரங்களிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல முறையில் வழி நடத்தியமைக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் வரவிருக்கும் புதிய ஆண்டில் நாங்கள் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளுக்கும் நீர்தாமே ஆசீர்வதித்து எங்களுக்கு நிறைவான ஆசிரை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புது வாழ்வருளும் இறைவா,
திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், திருத்தொண்டர்கள், பொது நிலையினர் வழியாக இந்த ஆண்டு முழுவதும் எம்மை வழிநடத்தியமைக்காக நன்றி கூறுகிறோம். மேலும் வரவிருக்கும் புதிய ஆண்டில் அவர்கள் மக்களை நல்வழிப்படுத்த எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதித்து மக்கள் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர தேவையான வரங்களை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பாம் ஆளுகை செய்யும் இறைவா, என் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வரவிருக்கும் புதிய ஆண்டில் தங்களின் கடமைகளை உணர்ந்து தன்னலமற்ற சேவை செய்யவும், மக்களின் தேவைகளை உணர்ந்து செயல்படவும், ஊழல் தவிர்த்து உண்மையான வாழ்வு வாழ தேவையான வரவருடு இறைவா மன்றாடுகிறோம். புது திருப்பலிக்கு இறைவா, எவ்வகையில் செயல்பட்டு வரும் அனைத்து பக்த சபைகளின் செயல்பாடுகளுக்காக நன்றி கூறுகிறோம். குறிப்பாக எம் பங்கு தந்தையர்களையும் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து புலரவிருக்கும் புதிய ஆண்டில் நாங்கள் அனைவரும் அன்பின் சமூகமாக வாழவும், நற்செய்தி விழுமியங்களை எங்கள் வாழ்வின் மையமாக கொண்டு புது சமுதாயத்தை உருவாக்க எங்கள் அனைவருக்கும் நல்ல மனதினை தந்தர வர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குருமைக்கும் இறைவா, நோயுற்ற அனைவரையும் உம் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல உடல்நல சுகத்தையும், இந்நோயால் பாதிக்கப்பட்டு இருந்த அனைவருக்கும் நித்திய இறைப்பாற்றி அளிப்பவர்களும் மன்றாடுகின்றோம். அதிலும் குறிப்பாக புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து என்னை பாதுகாக்கவும், உமது இரக்கத்தினால் இந்த நோயை எங்களிடமிருந்து அகற்றி அருள வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம். நிறை வாழ்வு வழங்கும் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கவும், விரைவில் பள்ளிகள் திறக்கப்படவும், இளையோருக்கு வேலை வாய்ப்பையும், உடல்நலமற்றோருக்கு நல்ல உடல் சுகத்தையும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வளத்தையும், வேண்டுவோருக்கு திருமணம் நடைபெறவும், மேலும் பல்வேறு கனவுகளை இதயத்தில் சுமந்து நிற்கும் உம் பிள்ளைகளாகிய எங்களின் வேண்டுதல்களை கேட்டு அருள் புரிய இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை. நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனையோ எதிர்பார்ப்பு. இவைகளையெல்லாம் மௌனமாக ஆண்டவருக்கு எடுத்து சொல்லி ஜெபித்தோம். கடந்த காலம்தான், இனி அது திரும்பி வராது. நிகழ்காலம்தான் நாம் கையில். இந்த நிகழ்காலத்தை, இந்த 2021 ஆண்டை நம் கையில் கொடுத்திருப்பவர் இந்த ஆண்டவர் இயேசு. நம் கையில் இந்த ஆண்டை கொடுத்துவிட்டு நம்மை தவிக்க விடுகின்ற கடவுள் அல்ல, நம்மை கைவிட்டு விடுகின்ற கடவுள் அல்ல, நம்மை ஒதுக்கி விடுகின்ற கடவுள் அல்ல. இந்த கடவுள் நம்மை சூழ்ந்து எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனை துயரங்கள் இருந்தாலும், எத்தனை ஆற்றாமைகள் இருந்தாலும், எத்தனை கவலைகள் இருந்தாலும் நாம் கூட பயணித்து நம்மை தேற்றுகிறவர், நம்மை உறுதிப்படுத்துகிறவர், நமக்கு வழிகாட்டுகிறவர் இந்த கடவுள். தன் தாயை நமக்கெல்லாம் தாயாக கொடுத்து கடவுளின் அன்பை, கடவுளின் இரக்கத்தை, கடவுளின் பரிவை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க அழைத்துக் கொண்டிருப்பவர்
கஷ்டங்கள் துன்பங்களிலும் நாம் அருகிலிருந்து பயணம் செய்யக்கூடிய கடவுள் தான் நாம் நம்புகிறேன் இந்த ஆண்டவர் இயேசு. இந்த ஆண்டவரிடம் இந்த புதிய ஆண்டை ஒப்படைத்தோம். இந்த புதிய ஆண்டிலே அவர் நம்மை தாய் போல தேர்ச்சி, தந்தை போல அரவணைத்து பாசம் காட்டி நம்மை கட்டி காக்க வேண்டும், நம்மை அரவணைத்து ஆதரிக்க வேண்டும், நம் துன்ப துயரங்களில் நமக்கு துணை வர வேண்டும், நம் வாழ்வுக்கு வேண்டிய வசந்தத்தை அவர் தர வேண்டும். எத்தகைய காரியங்களுக்கெல்லாம் நாம் இந்த ஆண்டு நம்மை அர்ப்பணிக்கப்படுகிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் கைகூட வேண்டும். எந்த நோக்கங்கள் நமக்கு இருக்கிறதோ அதையெல்லாம் அடைய செய்வதற்கு இந்த ஆண்டவர் அருள் புரிய வேண்டும். எத்தகைய எதிர்நோக்கு நமக்கு இருக்கிறதோ அது நமக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே
நீங்க மட்டும் போதும் எங்கள் வாழ்க்கை. எங்கள் வாழ்க்கை பாரமானதாக, சுமையுள்ளதாக, கஷ்டம் நிறைந்ததாக இருந்தாலும் நீர் அருகில் இருக்கிற போது எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்ற சொல்லை எங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புது ஆண்டிலே நீர் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தவருக்கும் என்றும் உதவியாக இருப்பீர். உங்களுடைய கருணை நிறைந்த கண்கள் எங்கள் குடும்பத்தை ஏறெடுத்து பார்க்கும். உங்களுடைய அன்பு பிரசன்னம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற போது நாங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். எனவே உங்களுடைய வரம் எங்களுக்கு தேவை என்ற நம்பிக்கையோடு இந்த புது ஆண்டு தொடங்கிய நேரத்திலே உங்களுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையையும் ஆண்டவரே கருணையோடு, தயவோடு, இரக்கத்தோடு கண்ணோக்கும். தாய்க்குரிய உமது பாசம், தந்தைக்குரிய உங்களுடைய நேசம், தோழமைக்குரிய உங்களுடைய அரவணைப்பு இங்கே இருக்கிற அனைவருக்கும், இங்கு வரைய இல்லாதவர்களுக்கும், எங்கள் பங்கில் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் கிடைக்கும்படியாக இந்த நேரத்திலே நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் குழந்தைகளுக்கு உங்களுடைய அன்பு அரவணைப்பு தேவை. அதனால் அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்வார்கள். எங்கள் இளைஞர் இளம்பெண்களுக்கு உங்களுடைய ஆற்றலும் அறிவும் தேவை. அதனால் அவர்கள் முதிர்ச்சி அடைந்து வளமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வார்கள். எங்கள் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் உங்களுடைய ஆதரவு தேவை. அதனால் அவர்களது உழைப்பில் களைப்பில் சோர்ந்து விடாமல் அவர்கள் நீ தருகின்ற தெம்பில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நோயோடும் பிணியோடும் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் மருத்துவராக இருந்து செயல்படுகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஆற்றலாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறார்கள். இந்த ஆண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற ஆண்டாக இருப்பதாக. கடந்த ஆண்டிலே நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம், பயந்து கொண்டிருந்தோம், ஒளிந்து கொண்டிருந்தோம், வேலையின்றி இருந்தோம், பணமின்றி இருந்தோம், கஷ்டப்பட்டோம், பசியால் கூட பாடினோம். ஆண்டவரே, அந்த நிலையை தொடரக்கூடாது என்று நம்பிக்கையோடு உடன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உலக மக்கள் அனைவரையும் உடைய கரங்களிலே தருகிறோம். அனைவருமே உமக்கு சொந்தமான மக்கள். யாரையும் நீ தவிக்க விட வேண்டும் அப்பா, யாரும் தவிக்க விட வேண்டாம் அப்பா. எல்லோரையும் நீ ஆற்றுப்படுத்தும் அப்பா, அரவணைத்துக் கொள்ளும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை தேடி வந்திருக்கிற இந்த நேரத்திலே நிறைய அவர்களுக்கு என்றும் துணையாக இருக்கும் ஆண்டவரே. உம்முடைய துணை இந்த ஆண்டு முழுவதும் அவர்களை வழிநடத்தட்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களை திடப்படுத்தட்டும். ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களை கடந்து போக செய்யட்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அவர்களுக்கு நீ வெற்றியை தருகின்ற சந்தர்ப்பமாக அமையட்டும். ஒவ்வொரு காலகட்டமும் அவர்களுக்கு மகிழ்வையும் நிறைவையும் தருகின்ற காலகட்டமாக அமையட்டும். உடைய அருள் துணை எங்கள் எல்லோருக்கும் பொங்கி வழியிட்டும். ஆமென். அனைவரும் உணர்ந்தால் படியிட்டு ஆன்மீகத்திலும் வருவோம். விசுவாசத்தின்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.